வேற ஒண்ணும் இல்ல. இந்த மும்மொழி கொள்கைகளை எதிர்ப்பவர்கள். மும்மொழி கொள்கைக்கு காசு, பணம் குடுத்து யாருமே காசு, பணம் யாருமே கேட்கல. இலவசமா தான் குடுக்குறேன்னு சொல்றாங்க. சரியா? அது உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா, நீங்க நெறைய பேர் அதுக்காக ஸ்கூல் வச்சு நடத்துறீங்க. உங்களோட தொழில் பாதிக்கும். அது ஓகே. நான் ஒத்துக்கிறேன். இல்லன்னு இல்ல. அதனால நான் மோடிஜி அவர்களை வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா, இங்க ஸ்கூல் நடத்துறவங்களோட பிழைப்பு, அவங்களோட தொழில் வந்து நஷ்டத்தில போகும். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். அதனால மோடிஜி அவர்களே நீங்க மும்மொழி கொள்கை தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டாம். அப்புறம் இத எதிர்க்கிறாங்கல்ல, ஆ எல்லாருக்கும் தான் கேட்கிறேன். எதிர்க்கிறவங்கள கரெக்ட்டா பாருங்க யாருன்னு. தமிழகத்தின் முதல்வர், துணை முதல்வர், அவங்க கீழ இருக்க அடிமைகள் தான் என்ன சொல்றாங்க? மும்மொழி கொள்கை வேண்டாம். தமிழ் அழிஞ்சிரும். ஒத்தாடேய்! தமிழ் பிறந்த போதே கூடவே ஒட்டுனதுடா. உம்மால. அது எந்த மொழி வந்தாலும் அழியாது. சரியா? உண்மையான தமிழனா இருந்தா, தமிழ்நாட்ல பிறந்திருந்தா, எத்தன மொழி படிச்சிருந்தாலும், தாய்மொழி தமிழ். அது நீ எத்தன மொழி படித்தாலும், அந்த மொழி மறக்காது, மறைக்கவும் முடியாது. அப்புறம் நீங்கலாம் ஏன்டா கதர்றீங்க? ஆ? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உங்க மொழி மேல? உங்க புள்ளைங்க என்னடா எல்லா மொழியும் படிச்சுக்கின்னு எங்கெங்கேயோ சுத்திக்கின்னு இருக்குது. ஆ? டாஸ்மாக்ல அடிச்சீங்களே எத்தன 1000 கோடி. மக்கள் எங்கடா புரிஞ்சுக்க போறாய்ங்க? அவங்க புரிஞ்சுக்கிட்டா நீங்க எங்க வாழ போறீங்க? என்ன பண்றதுடா? நல்லா பண்ணுங்கடா நீங்கலாம். மும்மொழி கொள்கைய எதிர்க்கிறீங்க. அங்க போய் நாடாளுமன்றத்தில போய் காசு குடு, காசு குடு, காசு குடு. உங்க அப்பன் வீட்டு காசா? உங்க ஆயா வூட்டு காசான்னு சண்ட போடுறீங்க. காசுக்கு மட்டும் தான் சண்ட போடுறீங்களே தவிர, அங்க போயி மக்களுக்கு தேவ, மக்களுக்காக நாங்க இத பண்ணணும், அத பண்ணணும், பாதுகாப்பு குடுக்கணும். அதுக்கு ஏதாவது கேட்கிறீங்களாடா? ஆ? எங்களுக்கு அங்க காசு குடு, இங்க காசு குடு, அதுக்கு காசு குடு, இதுக்கு காச குடு. இங்கிருந்து எம்பிங்க போறதே காசு வாங்குறதுக்கு தான். சரி நல்லா நடத்துங்க. பாப்போம் எத்தன வருஷத்த நடத்துறீங்கன்னு.